ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 200 கிராம் மில்கி மிஸ்ட் பன்னீர் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக நமக்கு தேவையான அளவு சைஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஹோம்மேடு பன்னீராக இருந்துச்சுன்னா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் விட்டுறலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பன்னீரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது எண்ணெயில் இந்த மாதிரி பொரித்து எடுக்கும்போது கிரேவியில் போடும்போது நம்ம கரையாமல் இருக்கும். அதே சமயம் பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும். பன்னீரை உடையாமல் நல்லா லைட் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. ரோஸ்ட் பண்ணின பன்னீரை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுருங்க. பட்டர் உருகினதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான அளவை ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ கிரேவி பண்ணுறதுக்கான மசாலா பொருள் நம்ம ரெடி பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுடுங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க. மசாலா பொருள் எல்லாத்தையுமே நம்ம வணக்கி விட்டுட்டு அரைச்சி சேர்த்துக்க போகிறதுனால பெரிய வெங்காயத்தை நான் இப்படி கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட காஷ்மீரி சில்லி 2, பச்சை மிளகாய் 2, பழுத்த பெரிய சைஸ் தக்காளி 3 சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. இந்த கிரேவிக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த மசாலா பொருட்கள் தான். இதை எல்லாத்தையுமே நம்ம பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டு நல்லா வேக வச்சிடணும். அது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, 5 முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுடுங்க. முந்திரி சேர்க்கறதுனால கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். இதை நல்லா வணக்கி விட்டுட்டு அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கறி மசால் தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாயும் காஷ்மீர் சில்லியும் சேர்த்துருக்குறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது குலைவான பதத்தில் நல்லா வெந்திருக்கணும். அதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணும். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மிக்ஸி வசந்தன் டிவியில் கிச்சன் கில்லாடிகள் ஒரு ப்ரோக்ராமில் நான் கலந்துக்கிட்டு இது ஃபஸ்ட் ப்ரைஸாக கிடச்ச மிக்ஸி. இது புது வீட்டுக்கு புது மிக்ஸியும் கிடச்சிருச்சு. அதை ஒரு தனி வீடியோவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தண்ணி விட வேண்டியதில்லை. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டா போதும். இப்போ நம்ம கிரேவி செய்யறதுக்கு பெரிய வெங்காயத்தை மட்டும் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். மற்ற எல்லா பொருளும் போட்டதுனால வெங்காயம் மட்டும் கட் பண்ணி போட்டால் போதும். இன்னொரு பேனில் தேவையான அளவு ஆயில் விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டர் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது பட்டர் பன்னீர் மசாலாங்கிறதுனால அவங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. பெரிய வெங்காயம் நல்லா வணங்கணும். கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் அது கூட நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க.
இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதுனால இது கூட எதையும் சேர்க்க தேவையில்லை. வெங்காயம் வந்து நல்லாவே பொன்னிறமாக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி வந்து ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது எல்லாம் அது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது ஒரு ஸ்வீட்டு தெரியும். அதுக்காக நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடுங்க. அது குழந்தைங்களுக்கும் ரொம்பவும் பிடிக்கும் சாப்பிடும்போது. நம்ம இப்போ வறுத்து வச்சுருந்த பன்னீரையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, நான், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுகள் எதையுமே மாற்றாமல் கரெக்டாக செஞ்சிங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்கக்கூடிய பன்னீர் பட்டர் மசாலா மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். கிரேவி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே எடுத்து வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, நான் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பன்னீர் பட்டர் மசாலாவும் நானும் வச்சு சாப்பிட்றதுக்கு யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.